காவல்துறையும் சரி, ரவுடிசமும் சரி, இதுல யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியுடைய நட்பு யாருக்கு இருக்கோ, இன்ஸ்பெக்டருக்கு ஆளுங்கட்சியுடைய நட்பு இருந்தாலும் அவரை ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்ண முடியும். மாவட்ட எஸ்பியோ கலெக்டரோ அதிகாரம் செய்வதில்லை. அந்த மாவட்ட மந்திரி, ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர்களை மீறி எதுவுமே நடக்காது. ஊடகங்கள்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த சிறுமிக்கு அப்படி ஒரு சிகிச்சை தான் இருக்கு. இத கூட கண்காணிக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு. ஆமா, நீங்க ஏதோ லண்டன்ல அரசியல் நடந்த மாதிரி நீங்க பேசிட்டு ஐரோப்பா நாடுகள்ல தான் நீங்க சொல்லுகிறதெல்லாம் அப்படி லைவா இருக்கும். மனித உரிமைனா மனித உரிமைதான். நீ அந்த சிறுமிக்கு வைத்தியம் பார்ப்பதனால அந்த மருத்துவருக்கு எந்த லாபம்? அந்த மருத்துவர் அங்க இருந்ததே பெரிய விஷயம். சினிமால இருந்து அரசியலுக்குள்ள நிறைய பேர் வராங்க இல்ல, இப்போ ஒருத்தர் அவரோட கெரியரையே விட்டுட்டு வராரு. இல்ல, அதுதான் அசிங்கமே. இந்த நாட்டுல எப்படி கேட்டீங்கன்னா சாக்கடை பூக்கடை. அடுத்த தலைமுறை கிட்ட அரசியல் இருந்துன்னா சினிமா தேட்டர்ல போய் முதலமைச்சர் தேட மாட்டேன். அன்றாடம் காட்சி, டீ கடையில வேலை பார்க்க டீ மாஸ்டரு, போண்டா மாஸ்டர், இவனுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். அண்ணாதான் நாடாளுமன்றத்தை சொன்னார், we are representative man of street. தெருவில் கிடக்குறாங்கள அவருடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றம் வந்திருக்கேன்னு அண்ணா சொன்னார். அது நடக்கவே இல்லை, எப்பவுமே நடக்கல. அதுக்கு இப்ப காவல்துறையும் சரி, ரவுடிசமும் சரி, இதுல யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியுடைய நட்பு யாருக்கு இருக்கோ, இன்ஸ்பெக்டருக்கு ஆளுங்கட்சியுடைய நட்பு இருந்தாலும் அவரை ஒவ்வொருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டரை விட அந்த ஏரியா எம்எல்ஏ இல்ல அந்த ஏரியா மந்திரி உடைய ஆளு அங்க இருப்பார், ஒரு செயலாளர், அவருக்கு அதிகாரம் இருந்தா இன்ஸ்பெக்டர் அவருக்கு அடிமை. இன்ஸ்பெக்டருக்கு மந்திரியை தெரிஞ்சா கட்சிக்காரா இன்ஸ்பெக்டருக்கு அடிமை. இதுதான் அரசியல். அப்போ எப்படி பார்த்தாலும் மாவட்ட எஸ்பியோ கலெக்டரோ அதிகாரம் செய்வதில்லை. அந்த மாவட்ட மந்திரி, எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர்களை மீறி எதுவுமே நடக்காது. பாண்டிச்சேரி சரக்கு ஓட்டுவா யாருமா ஓட்டுவா? அண்ணாதிமுக ஓட்டுவானா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஓட்டுவானா? இல்ல வேற சிறுத்தை ஓட்டுமா? யார் ஓட்டுவா? ஆளுங்கட்சி தான் காரைக்கால் சரக்கு கொண்டு ஓட்டுவான். அவனை போய் பிடிக்காத, இப்போ பிடிக்காதன்னு நீங்க சொல்ற மாதிரி, இப்போ ஆளுங்கட்சிக்கு தேவையான ஒரு ஆள் அப்படின்னா நீங்க அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க. இல்ல பெரிய அமைச்சருக்கு தெரிஞ்ச ஆள்னா பரவாயில்ல சார். இப்போ இந்த கிட்னி கேஸ் மாதிரியே திருவள்ளூர் அந்த சிறுமியோட ரேப் கேஸ் ஒண்ணு இப்ப நடந்திருக்கு. அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆளுங்கட்சிக்கு சொந்தமானவரா இல்ல எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கோ நெருக்கமானவரா? எதுவுமே கிடையாது. ஒரு வட இந்தியர் தான் அவரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குற நார்மலான நம்மள மாதிரியான ஆட்களுக்கே அவ்வளவு கோபம் வருது. ஆனா அந்த சின்ன பொண்ணு, 8 வயசு பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இதுக்கு கூட இந்த அரசாங்கத்தினால நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னா, அப்போ இந்த காவல்துறையோட செயல்பாடு என்ன, இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு தான் என்ன? இல்ல, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த அந்த பாலியல் வழக்கு மேல, போக்சோ வழக்கு மேல நடவடிக்கை எடுப்பதற்கு இன்ஸ்பெக்டருக்கு பிரஷர் கொடுக்கணும். இல்லைன்னா ஏசி டிஎஸ்பி, ரூரல் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு பிரஷர் கொடுக்கணும். அப்பதான் நடக்கும், தானா நடக்காது. அப்ப ஏன் அந்த பிரஷர் கொடுக்கப்படல? ஏன் கொடுக்கப்படலாம்? அதை தாண்டி நிறைய வேலை இருக்கு. ஆளுங்கட்சி வேலை, அதிகார வர்க்கத்துக்கான வேலை இருக்கு. அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு அந்த சின்ன பிள்ளை, அதுக்கு ஒரு பெட் கூட கொடுக்கல, தரையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. புண்ணு ஆறவே கூட கிடையாது. ஆனா ஆறிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி 3 நாள்ல மறுபடியும் உடம்பு சரியில்லாம திரும்ப கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த பேசிக் ஒரு பெரிய நியூஸ். அது 8 வயசு குழந்தை அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய நியூஸ் தான். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு பக்கம் கதறாங்க, அவங்க அப்பா ஒரு பக்கம் கதறாரு. இது ஊடகங்கள்லயுமே வெளியில வருதுங்கும் போது, ஊடகங்கள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த சிறுமிக்கு அப்படி ஒரு சிகிச்சை தான் இருக்கு. இத கூட கண்காணிக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு. ஆமா, நீங்க ஏதோ லண்டன்ல அரசியல் நடந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐரோப்பா நாடுகள்ல தான் நீங்க சொல்லுகிறதெல்லாம் அப்படி லைவா இருக்கும். மனித உரிமைனா மனித உரிமைதான். இங்க நீ அந்த சிறுமிக்கு வைத்தியம் பார்ப்பதனால அந்த மருத்துவருக்கு எந்த லாபம் இல்லை. அந்த மருத்துவர் அங்க இருந்ததே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு பல மருத்துவமனைகள்ல டியூட்டி டாக்டர் வருவதே இல்லை. அப்போ வந்தாலுமே கடமைக்கு கிளம்பு ஏழை பாட நீ போ சாவு, இப்படித்தான். அப்போ
மருத்துவமனை நிர்வாகங்கள் பூராம எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தனியார் மருத்துவமனைகள் போனா வைத்தியம் பார்க்கலாம், அரசு மருத்துவமனைக்கு போனா நீங்க எந்த பலனும் இல்லை. அரசு மருத்துவமனை ஒரு பக்கம் இந்த மாதிரி, தனியார் மருத்துவமனைக்கு போனா கிட்னி திருடுறாங்க. அப்ப எங்கதான் போவாங்க மக்கள்? மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க இவனுக்கு அறியாமையில மூழ்கி கிடக்கிறான், இவனுக்கு அரசியல் தெரியல, தட்டி கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை, எதுவுமே இல்லை, விலங்குகளை போல வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு யார் போராடுவது, யார் காப்பாற்றுவது, யார் இவனுக்காக நிற்பது, எந்த அரசியல் கட்சியும் இல்ல. சரி சார், நீங்க சொல்ற பாயிண்ட் இந்த அறியாமையில இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. இந்த அரசியல் புரிதல், அறியாமை எல்லாமே ஒரு சில ஜெனரேஷனுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் சார். இப்போ வந்துட்டோம் 2000 அந்த ஜென்சி கிட்ஸ்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு பார்க்கும்போது என்ன, இது அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க புத்தகம் படிச்சாங்க, திராவிடத்துல இருந்தாங்க, திராவிடத்தை கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் வயதினர் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே சோசியல் மீடியா தான் ஒரே விஷயம். அவங்க எல்லாருக்குமே வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அரசியல் மேல என்ன புரிதல் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான அரசியல் அவங்க கத்துக்க போறாங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நீங்க அப்பனுக்கே அறிவில்லை, அப்பனுக்கே அறிவில்லை, மகனுக்கு அவன் என்ன சொல்லி கொடுத்துருப்பான்? நீங்க இப்ப இருக்கிற நீங்க சொல்லுகிற 2K கிட்ஸ் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுடைய அப்பனுக்கே ஒண்ணும் தெரியாது. அப்போ இது எப்படி அவனுடைய அனுபவத்தை, அவனுடைய அறிவை எப்படி அடுத்த குழந்தைக்கு கடத்துவான்? சமூக விரோதிகள் தான் கல்வி தந்தையா இருக்கான். ஜேபிஆர், சாராய உடையார், பச்சைமுத்து எல்லாம் ஜெயிலில் இருந்து வந்த ஆளுங்க. அப்ப இவர்கள் நடக்கிற இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆண்டு விழாக்கள்ல யாரு தெரியுமா சீஃப் கெஸ்ட்? நடிகைகள். நடிகைகள் எப்படி எப்படி போறாங்க? பேக்கெட் துணியில ஜாக்கெட் தைச்சிட்டு போறாங்க, உடலை பூரா கவர்ச்சியா காட்டிட்டு, பேண்ட் தொடக்கி கீழே ஜீன்ஸ் பேண்ட் கிழிஞ்சிருக்கு, என்னடா கேட்டா அதுதான் ஃபேஷன். இந்த நடிகர்களும் நடிகைகளும் போய் ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்க விழிப்புணர்வோ அரசியலோ சமூக நோக்கமோ சமூக சிந்தனையோ கடத்துவதற்கு ஆள் இல்லை. அதனுடைய விளைவுதான் அரசியல் ரொம்ப வறட்சியா இருக்கு. பட் எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, இந்த நடிகைகளை பார்த்து நடிகர்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறதுங்கிறது வருஷங்கணக்கா நடந்துகிட்டு இருக்கு. அதுல அந்த அந்த கவர்ச்சியை நோக்கி போறதோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை போறதோ வந்துட்டு அது 60s ஆகட்டும், 70s ஆகட்டும், 80s ஆகட்டும் இருந்தது. அப்ப என்ன நடந்ததுன்னா, அரசியலும் சினிமாவும் கலந்து இருந்தது. இப்ப அரசியலே இல்லாம என்ன இருக்கு? சினிமா மட்டுமே இருக்கு. சினிமால இருந்து அரசியலுக்குள்ள நிறைய பேர் வராங்க இல்ல சார், நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் அவரோட கெரியரையே விட்டுட்டு வராரு. இல்ல அதுதான் அசிங்கமே. ஏன்னா இவன் யாரை தேடி இருக்கணும்னா, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை தேடி இருக்கணும், ஒரு மம்தா பானர்ஜியை தேடி இருக்கணும். இப்ப யாரு மறுபடியும் சினிமா தானே போறான். சினிமா என்பது ஒரு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவன் எவ்வளவு லக்ஸரியா இருப்பான். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மேலயும் கேஸ் இருக்கு, மம்தா பானர்ஜி மேலயுமே வந்து நிறைய புகார்கள்லாம் காந்தியை சுட்டுதானே கொண்டானுங்க. காந்தி சுட்டுதான் கொண்டா. நேதாஜி எங்க போனாதான் தெரியல. அப்படித்தான் இந்த நாட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்கடை பூக்கடை, பூக்கடை வாசத்தோட சாக்கடை வாசம் தான் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம தான் எது சரி எது தவறுன்னு நம்முடைய பட்டறிவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு வேணும். அதுதான் நான் சொல்றேன். அப்பாவுக்கே தெரியல பிள்ளைக்கு கடத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து அதான் நம்மளை விட இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு வந்து நிறைய புரிதல் இருக்கு. ரீதியா அவங்களோட அரசியல் என்ன புரிதல் இருக்கும். உங்க பார்வையே தவறு. இந்த அடுத்த தலைமுறைகிட்ட அரசியல் இருந்துன்னா சினிமா தேட்டர்ல போய் முதலமைச்சர் தேட மாட்டேன். அரசியல் இருக்குன்னு சொல்ல அவங்க அரசியல் வேணுமா? இல்லமா, அதுதான் கேக்குறேன். அந்த அரசியல் புரிதல் இதெல்லாம் பார்க்கும்போது உளவியல் ரீதியா அவங்களுடைய அரசியல் புரிதல் என்னவா இருக்கு, என்னவா போகுது? ட்ரையா இருக்கு, அதான் முதல்ல வறட்சியா இருக்கு. ஆனால் ஜனநாயகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கானல்ல, இப்ப நம்ம மா சுப்பிரமணியன் சொல்றீங்க, சைக்கிள் கடை வச்சிருந்தாரு எனக்கு தெரிய சைதாப்பேட்டையில, அவரு இப்ப சுகாதாரத்துறை மந்திரி. டாக்டராகவே படிச்சு திமுக இருந்தா இடையில டாக்டர் மந்திரி ஆக முடியல. ஏன்?
சைக்கிள் கடைக்காரனுக்கு சுகாதாரத்துறை மந்திரி யாருக்கு தகுதி இருக்கு. ஆனா மருத்துவனுக்கு சுகாதாரத்துறை மந்திரியா காரணம் என்ன காரணம்னா இவர் திருடி கொண்டு கொடுத்துருவாரு, அவரு திருட மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இதுதான் அரசியல் தகுதி. அப்போ மக்கள் என்ன பண்றான், இது 2 பேருமே வேண்டாம்னு நினைக்கிறான். நினைச்சு வந்தா 30% பேர், 30% பேருடைய குழந்தைகளுக்கு என்ன 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 பண்ணுது? 30% பேரு 2 கோடி மக்கள், ஆண்களும் பெண்களும் 2 கோடி பேர் இருக்கான். அவனுடைய குழந்தை யாருக்கு ஓட்டு போடும்? அவனும் ஓட்டு போட மாட்டான். என்ன காரணம்? இந்த ஆட்கள் மீது வெறுப்பு. நீங்க திமுக அண்ணா திமுக ஒரு 50 வருஷம் முந்தி இருந்தது இல்ல அசிங்கங்கள், அந்த அசிங்கம் இப்ப வந்து நிக்குது. யாரா நிக்குது? இந்த சினிமா 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு வேர்வை வழியிற, நீங்க தெருவுல கூலி வேலைக்கு போற, ஆட்டோ ஓட்டுறவன், அவன் கஷ்டம் அவனுக்கு தான். மூட்டை தூக்குறவன், விவசாயி, பாப்பர் ஷாப் வச்சிருக்கிறவன், அன்றாடம் காட்சி, டீ கடையில் வேலை பார்க்குற டீ மாஸ்டரு, போண்டா மாஸ்டரு, இவனுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும் அரசியல் இல்லையா? அப்போ சீட்டு வாங்குறதுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்றான். எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு, எம்பி சீட்டு வாங்குறதுக்கு. சீட்டு வாங்கினா டெல்லியில போய் படுத்துக்கிறான். நீங்க ஜெகத் ரட்சகன் ஒரு எம்பி இருக்க, அவரை போய் யாராவது பாத்திர முடியுமா? ஏழை எளிவு அழுக்கு சட்டை போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு போய் அவர் பாத்திர முடியுமா? இப்படி உட்கார் பேச முடியுமா? அவன் ஓட்டு போட்டவன் தான். டிஆர் பால போய் பாத்திர முடியுமா? தயாநிதி மாறன் போய் பாத்திர முடியுமா? கலாநிதி மாறன் தம்பி தயாநிதி மாறன் போய் பாத்திர முடியுமா? இல்ல ஆற்காடு வீராசாமி பையன் போய் பாத்திர முடியுமா? தமிழச்சியை இருக்கிற 40 எம்பி எடுத்து பாருங்க, யாரையாவது போய் பாத்திர முடியுமா? அண்ணாதான் நாடாளுமன்றத்தை சொன்னார், we are representative man of street. தெருவில் படுத்து கிடக்குறாங்களா, அவருடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றம் வந்திருக்கேன்னு அண்ணா சொன்னார். நடக்கவே இல்லை, எப்பவுமே நடக்கல அதுக்கு. அப்போ நான் கேட்கறது அரசியல் அதுதான். கேரளாவில் அப்படி இல்ல, துண்டு பீடியை குடிச்சிட்டு போய் எம்பியை பாப்பான். இப்ப பாத்துருக்கீங்களா? இப்ப அந்த ஒரு மாவட்ட செயலாளர் அப்ப ஆளுங்கட்சியில இப்ப ஆளுங்கட்சியோ அதுல இருந்த ஒரு மாவட்ட செயலாளர், அவரு பேரை சொல்லணும். சொல்றேன், பக்கத்து மாநில அரசியல் இவ்வளவு நல்லா நடக்குது அப்படின்னு நீங்க புகழ்றப்போ, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரான நீங்க இந்த விஷயத்த மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்களேங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. அப்ப நீங்களே அப்படின்னா சாதாரண மக்கள் என்ன யோசிப்பாங்க? நான் ஒரு பெரிய மிகப்பெரிய அசுர பலம் கொடுத்த ஆளு, நான் சாதாரண ஆளு. பட் இருந்தாலும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கு. என்ன என் சக்திக்கு தெரிஞ்ச மாதிரி இவ்வளவுதான் சொல்ல முடியும். பல எதிரிகளை உருவாக்கிட முடியாது. நானே பிரேக் பிடிக்காத வண்டியில போயிட்டு இருக்கேன். பல எதிரி உருவாகி பல வழக்கு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால மேலும் நீ ஒரு வழக்கை போட்டுட்டு எவனா நம்ம எதிரி தேடிட்டு இருக்க கூடாது. அதனால எதிரிகள் அடையாளம் தெரியாம இருக்கான். நான் என்ன பூனைப்படையோடைய போக முடியும், இல்ல கன்மேனோடைய போக முடியும். ஆளுங்கட்சி ஆதரிச்சா எனக்கு ஒரு கன்மேன் கொடுப்பான். நானே பன்மையான போயிட்டு இருக்கேன். அதனால பாதுகாப்பு கருதி என்னை தற்காத்துக் கொள்வது ஒரு போர் முறை. இப்ப அவன் வசூர பலமா இருக்கான் அந்த பார்ட்டி. அதனால சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குல்ல, இதுதான் நிலவரம். அப்போ நீங்க பல மருத்துவமனைகள்ல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ரகசியமா நடக்குது. இத நடந்துட்டேதான் இருக்கு. ஆனா இதுக்கு நடவடிக்கை எப்போ அப்படிங்கிறது தெரியல. மக்கள்கிட்ட அவேர்னஸ் வாங்க. நீங்க பஞ்சாப்ல போய் ஒரு கிட்னி வேணும் 2 லட்சம் கொடுக்குறேன்னு கேட்டா கொடுப்பானா? பஞ்சாபி எதை தூக்குவான்? இடுப்புலே வச்சிருப்பான், இடுப்புலே எதை வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான். ஏண்டா என்கிட்ட விலைக்கு பேசுறியாரு? இந்த மக்கள் பாவம். ஆஸ்பத்திரி போய் படுத்துட்டு கிட்னியை கொடுத்துட்டு 5 லட்சம் இங்க கேட்டுட்டு 1 லட்சம் குடிச்சு அடிச்சு பத்தி விட்டாரோ போடா பாவம். அவன் அப்பாவை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு. அப்போ இவனுக்கான கல்வி கொடுக்கப்படவில்லை. இவனுக்கு கல்வியை நீங்க 100% இவனுக்கு கல்வியை கொடுத்துருந்தீங்கன்னா கேரளாவில் 100% கல்வி கொடுத்துட்டான். கல்வி கொடுத்தா அவனுக்கு அறிவு வரும், அறிவு வந்தா கோபம் வரும். 3மே இல்லைங்க, 3மே இல்லை, 3மே திட்டமிட்டு தடுக்கப்படுகிறது. அதனால அவன் கிட்னி கேட்டாலும் கொடுப்பான், நீங்க லிவரை கேட்டாலும் கொடுப்பான், எது வேண்டுமானாலும் கொடுப்பான். அப்பாவி. இவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் தேர்தலுக்கே போகல. என்ன பண்ணாரு? அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். அதை அண்ணா காலி பண்ணிட்டு போயிட்டார். அண்ணா காலி பண்ணி
எம்ஜிஆர் தம்பி தங்க முகத்தை காமி, இந்த மக்களை போய் பிராடு பேரு நான் எல்லாம் ஏமாத்திக்கிறேன். இதுதான் அண்ணாவுடைய வாசகம். இப்போ இப்படியே குறைஞ்சு சந்தேகப்பட்ட சின்ன வீட்டு மெட்ராஸ் இருக்கிற போலீஸ் அதிகாரி சின்ன வீடா இருந்தா கூட்டிட்டு போய் அடிச்சே கொள்றான். கேட்க ஆளுங்க. புரியுது சார். நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இளம் தலைமுறையினருக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? பாப்போம் வரக்கூடிய தேர்தல் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படின்னு, அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.